அப்போஸ்தலர் நடவடிக்கை 11வது அதிகாரம் 15 முதல் 17 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 17 உள்ள வசனங்களை ஆமென் நாம் வாசிக்கலாம். ஆமென். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மிலே இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போலவே அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். கண்கள் நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க, தடையான எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசும், இடைப்படும். தகப்பனை அடிமையின் தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிற ஒரு சாட்சி, ஆமேன். மூப்பர்கள் நடுவில் அவன் ஆமேன் ஒரு புறஜாதிகள் நடுவில் போய் புசித்தான் என்று அவர் குற்றம் சாட்டுகிற பொழுது அந்த குற்றச்சாட்டுதலை அவன் எப்படி என்று சொல்லி தேவன் எப்படியாய் அதை இடைப்பட்டார் என்பதை சொல்லுகிறார். புறஜாதியார்கள் முதலாவதாக தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு சபையாக உருவாக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. புறஜாதிகள் என்றால் நம்ம தான் புறஜாதிகள். ஆமேன். யூதர்கள் அல்லாத யாவரும் யாரு? ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். ஆமேன். அதுவரைக்கும் புறஜாதிகளிடத்தில் ஒரு ரட்சிப்பையும், அதாவது அங்கே ஒரு காரியம் நடக்காத பட்சத்தில் தேவன் பேதுருவை அனுப்பி கொர்நேலியு வீட்டில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து கர்த்தர் புறஜாதிகள் நடுவிலும் அதே பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை கொடுத்து அதே வரங்களை கொடுத்து அப்படி ஒரு விசேஷித்த கிருபையை அவர்களுக்கும் காண்பித்தார் என்பதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமேன். அதுதான் இங்கே பேதுரு அவர்கள் நடுவில் சொல்லுகிறார். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல இறங்கினது போலவே அவர்கள் மேலே என்ன செய்தார்? இறங்கினார். பெந்தெகோஸ்தே நாளில் எப்படி நம்ம 120 பேர் மேலிலும் ஆவியான இறங்கும் போது என்ன அனுபவத்தை நாம் பெற்றோமோ அதே அனுபவத்தை புறஜாதியாயிருந்த அவர்கள் மேலும் தேவாவியான ஊற்றப்பட்டு அவர்களும் அதே அனுபவத்துக்குள்ளே வந்தார்கள். கரங்களை எல்லாம் சொல்லாம அப்படி சொல்லுகிறான். அல்லேலூயா. யோவான் ஜலத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தா, நீங்களோ பரிசுத்த ஆவி நாமத்திலே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அல்லேலூயா. அங்கே யோவான் எதனால ஞானஸ்தானம் கொடுத்தார்? ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆமேன். யோவான் ரெண்டு வேதத்தில் 2 வகையான 2 ஞானஸ்தானம். ஒன்று நம்முடைய சரீரத்தில் நாம் எடுக்கிற ஞானஸ்தானம், நம்முடைய பாவ அபயங்களுக்காக பாவ அபயங்களை ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நீதியின் அபயங்களாக நாம் எழும்புவதற்கு முதலாவது ஞானஸ்தானம். முதலாவது நாம் அது எல்லாரும் நம்ம செய்ய வேண்டும், செய்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். அது ஒவ்வொரு டினாமினேஷனிலும் வேறு வேறு விதமாக வச்சுருப்பாங்க. சில பேர் தெளிச்சிட்டு விட்டுருவான், சில பேர் கொடிக்கு கீழே கடத்தி விடுவார்கள், சில பேர் குழந்தை ஞானஸ்தானம் என்று சொல்லி அதை தொட்டியை வச்சு அதுலேயும் கொஞ்சம் குழந்தைக்கு தெளித்து விடுவார்கள். இப்படி பல டினாமினேஷனில் பல இது. ஆனால் நாம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதையே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன் அப்படி செய்யணும்? வேதத்தின்படி நடக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வேத வசனத்தின்படியே நான் சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம மாமா மச்சான் ஐயராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், அல்ல பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. அவங்க சொல்ற வார்த்தை கொண்டு தேவன் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை. அல்லது ஒரு டினாமினேஷன் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதில்ல. நாம் எல்லாம் தேவகுமாரனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் தேவ வார்த்தையின்படி ஞானஸ்தானம். எத்தனை புரிஞ்சிச்சு? ஆமே. இல்லை நாங்கள் எங்கெல்லாம் அப்படி ஆயிட்டோம் இப்படி ஆகிட்டோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது உங்கள் காரியம். அல்லேலூயா. ஆனால் வேதம் அதை அங்கீகரிப்பது இல்லை. ஆமேன்.
யார் சில பேர் இயேசு படம் பார்த்துருப்பாங்க. அந்த நாளில் உள்ள இயேசு படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் சில நேரம் அந்த இயேசுவை அவர் தெளிச்சு விட்டுற மாதிரி விடுவார். அதை பார்த்துட்டு அவரே தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாசித்தா யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. சாலிம் ஊரிலே சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியால் இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தால் ஜனங்கள் அவனத்தில் வந்து அங்கே தண்ணீர் தெளிக்கிறதுக்கு தண்ணி எவ்வளவு தேவை? கொஞ்சம் சொம்பில் எடுத்துட்டு அல்லது ஒரு ஸ்ப்ரே அந்த செடிக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடலாம். அல்லது அப்படி இல்லை. தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினாலே தேவன் அங்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். வானம் அவருக்கு திறந்து அவரை அங்கீகரித்தது. அல்லேலூயா. இவர் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா. எப்போ கற்பனைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ, அந்த தேவ ஞானத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, அன்றைக்கு பரலோகம் அவனை அங்கீகரிக்கிறது. பரலோகத்தில் அவன் பேர் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. இதுதான் ஞானஸ்தானம், இல்லைங்களா? ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? தண்ணீருக்குள்ளே அவனை என்ன செய்யறோம்? முக்கி அவன் உள்ளு அந்த சரீரத்தை இயேசு மரித்தது போல அடக்கம் பண்ணி இயேசு நீதிக்கு உயர்த்தி எழுந்தது போல அவனை என்ன செய்கிறோம்? வெளியே கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்போ அவன் சரீரம் முழுவதும் தண்ணீரினாலே என்ன செய்கிறது? ஞான ஸ்தானம் முழுவதும் நிரம்பப்படுது. இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். அதான் ஞான ஸ்தானத்துக்கு டெஃபினிஷன். இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். அல்லேலூயா. அதே போலதான் ஆவியானவருடைய ஞானஸ்தானம். அதே போலதான் ஆவியானுடைய இது என்ன ஞானஸ்தானம்? உள்ளும் புறம்பும் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு ஞானஸ்தானம். அல்லேலூயா. யோவான் சொன்னார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர், உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞானஸ்தானம். அப்போ ஆவிக்குரிய ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம், உள்ளும் புறம்புமான தேவ ஞானஸ்தானம். அல்லேலூயா. இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நாங்க பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவி எங்கள் மேல இறங்கினது போல அதே ஞானஸ்தானத்தை அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? பெற்றார்கள். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் பெற்ற அதே அனுபவத்தோட அந்நிய பாஷைகளை பேசினாங்க. அதே அனுபவத்தோட அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்ல. ஆதலால் 17 கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல. எதை அனுகிரகம் பண்ணின போல? வரத்தை, கிஃப்ட். ஹோலி ஸ்பிரிட் அவர் கிஃப்ட். அந்த கிஃப்டை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல என்ன வந்துச்சு? தேவனுடைய வரம், கிஃப்ட். அல்லேலூயா வந்தது. நாம பிறக்கும் போது நமக்கிட்ட சில டேலண்ட்கள் இருந்தது, அதுல தப்பு இல்லை, டேலண்ட்கள் வந்துச்சு. ஆனா அதை விட நம்ம டேலண்ட மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கல, அவர் கொடுக்கிற கிஃப்டோடு சேர்த்து நம்ம தேவனுக்கு பயன்படுகிற ஒரு இடத்துல வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. ஆமென், ஆமென். கொரிந்து சபையில எல்லா தேவ பிள்ளைகளும் எதையெல்லாம் வரங்களை பெற்றிருந்தாங்க, ஏதாவது ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்ம சபைன்னு சொல்லும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் வரங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் வித்தியாசமான வரங்கள். அல்லேலூயா. ஆமென். ஞானத்தை உபதேசிக்கிற வரும், அறிவை புகட்டும் வரும், விசுவாச வரும். ஆமென். ஆவியார் சொல்றார் இல்லைங்களா, விசுவாச வரம். பவுல் சொல்றார் விசுவாச வரம். அந்த ஒரே ஆவியினாலே அந்த ஒரே விசுவாசம் வேறு ஒருவருக்கு குணமாக்கு வரும். அல்லேலூயா. அப்ப சபையில விசுவாச வரம் இருக்கணும், குணமாக்கு வரம் இருக்கணும், அற்புதங்களை செய்கிற அடையாளங்களை செய்கிற வரம் இருக்கணும். இதெல்லாம் ஒரே பாஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும்? அவர் பெரிய பணக்காரர் ஆயிடுவார். அப்படி இல்லை. அல்ல சபையிலே. அல்லேலூயா. இதுல
அங்கங்கே தேவன் தரணும். ஆமென். பல பேருக்கு பல வகையான பகிர்ந்தளிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பணும் ஆண்டவருக்கு ஆசை. ஆமென். பவுல் எல்லா வரங்களையும் பெற்றிருந்தார். ஆனாலும் நமக்கு என்னது வர வேண்டும். இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வருவோம். நம்ம சில காரியங்களை பார்ப்போம். 1ஆம் வசனத்தில் கொர்நேலி வீட்டில் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த 1ஆம் வசனம் வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலி என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். யாரு? ஒரு கொர்நேலி என்கிற 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா 100 போர் சேவர்களுக்கு கேப்டன். ஊர்ல எல்லாம் கேப்டன் பார்த்துருக்கீங்களா? இராணுவத்தில், மிலிட்ரியில் எல்லாம் என்ன இருப்பாங்க? கேப்டன் எப்படி இருப்பான்? அந்த கேம்புகளுக்கு போயிருக்கிறீங்களா? எப்படி இருப்பான்? அப்படி இருப்பான். அவன் வெளியே வந்தாலே போறவன் வாரவன் என்ன செய்யணும்? டடா. அவன் வீட்டுக்கு 4 வேலைக்காரன். அவன் வேலைக்காரன் கிடையாது, எல்லாரும் போய் வேலை செய்ய வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அல்லேலூயா. டிரைவர், அப்படி சாப்பாட்டுக்கு சாப்பாடு. ஆமென். பஞ்சமே இல்லை. அப்படி சொல்ல செழிப்பு. அப்போ இத்தாலி பட்டணத்தில் ஒரு 100க்கு அதிபதினா சாதாரண அவரா? வேதாவும் பண்டிதர் சொல்றான், இவன் 1000க்கு அதிபதியாக இருந்தவன். அதாவது அந்த மாதிரி 100 இருக்கிற 10 சேனைக்கு அதுல தலைவனாக இருந்தவன் தான் இந்த கொர்நேலி. அப்ப எப்படி இருக்கும்? எவ்வளோ மரியாதை. ஆமென். தலை எப்பவும் நிமிந்தே இருக்கும். ஆமென். அப்படி ஒரு கெட்டப்பா இருக்கிற ஆள். அல்லேலூயா. ஆனா அவனை குறித்த வேதம் என்ன சொல்ல தெரியுதுங்களா? அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா? முதலாவது அவன் தேவ பக்தி உள்ளவன். 2வது என்ன சொல்ல? அவன் தேவ பக்தி. தேவ பக்தின்னு என்ன? தேவ பக்தின்னு சொல்லிடக்கூடாது. அது தேவனை தன் வாழ்க்கையில முதலிடத்துல வச்சிருக்கிறவன், தேவனை தேட ஆரம்பிக்கிறவன், தேவனை தன் வாழ்க்கையில தேடுகிறவன், தேவனுக்குள்ள கனத்தை கொடுக்கிறவன், தேவனுக்குள்ள மரியாதை கொடுக்கிறவன். ஆமென். ஜெபங்களிலே தன்னை தேவனை தேட மனதுள்ளவன். இதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா. அவன் 2வது அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவன். The fear of God. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவன். அவன். எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுறீங்க? அல்லேலூயா. பயப்படுறதுன்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே நமக்கு ஞானம் வந்திருக்காம. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஞானம் தேவைதான். இன்னொன்னு சைடு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறவன் பொல்லாப்புக்கு விலகி இருப்பான். from the evil. அல்லேலூயா. பாவம் செய்யான். அல்லேலூயா. பொல்லாப்பு செய்யான். கர்த்தர் பயப்படுறவன் கர்த்தருக்கு அப்படி பயந்து எல்லா காரியங்களிலும் கவனமா இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கெல்லாம் தான தர்மங்களை செய்து. அல்லேலூயா. ஆமென். ஜெனராசிட்டி. ஆமென். அல்லேலூயா. தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். ஆமென். தன்னுடைய பொருளை கொண்டு தானே செலவு சேர்த்து கட்டிலுக்கு கீழே வைக்கிற மேலே கதையெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? எல்லா கோல்டு இங்கே வச்சிருப்பான். அப்படி இல்லாமல் கொடுத்து பலருக்கு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஜெனராசிட்டி. நிறைய பேருக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. நம்மளை ஆசீர்வதிக்கணும். நான் என் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், வீடுக்கு மற்றவங்களை போல கட்டணும், என் பிள்ளைகள் தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும், அப்படிலாம் நல்ல ஆசை. ஆனா ஒரு காசை என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரமாணம் என்ன சொல்றா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுக்கலன்னா கொடாதே அப்பொழுது உனக்கும் சொல்லுங்க கொடுக்கப்படாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்க்கணும்னா அவர்கிட்ட எதையாவது என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமென். இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மல்கியா 10:3 அவர் சொல்ல, ஓ பாஸ்டர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. உண்மை அதான். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாங்கள் எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது
வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போய்ட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறனா இல்லையான்னு பார். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நம்ம ஏப்ரலில் இருந்து சபை கட்டுவதற்கு கொடுத்துட்டு வர்றோம். கொடுத்த உங்கள் வாழ்க்கையில் யாதொரு குறை உண்டா இருந்ததா? எப்போது போல தானே இருக்கு. ஏதாவது குறைவுபட்டுச்சா? மேலே இல்லையே, ஒன்றும் குறைவுபடல. அல்லேலூயா. ஒரு முறை எலியா போய் பசியோடு போயிட்டு அங்கே ஒரு விதவை சாரிபாத் விதவை ஒரு விறகு பொறுக்கிட்டு இருக்கா தன்னுடைய மகனை இடுப்பில் வச்சுட்டு. இவன் போய் கேட்குறான், எம்மா தாயே எனக்கு ஒரு ரொட்டி சுட்டு கொடு அப்படின்னா அவள் சொல்கிறா, நாங்கள் ஒரு கடைசியில் கொஞ்சம் மாவு தான் எங்கிட்ட இருக்கு, அதை சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்கள் கதை இதோட முடிஞ்சிச்சு. பானையில் கடைசி மாவு தான் இருக்கு, அதை சுட்டுட்டு நாங்கள் சாக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா தேசத்தில் 3 ஆண்டு பஞ்சம், ஒவ்வொருத்தனும் கழுத தாடையே பயங்கர விலை, ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். ஆனால் இந்த எலியா போய் கொஞ்சம் மாதிரி ஒரு இது இருக்கணும் இல்லைங்களா? எலியா போய் இப்படி கேட்கலாமா அந்த கடைசி ரொட்டியையும்? ஒரு மனதில் என்ன இல்லை, இறக்கமே இல்லையா? அப்படிதான் நமக்கு தோணுது இல்லைங்களா? அந்த அடையையும் எனக்கு சுட்டுட்டு வாங்குறான், அந்த அடையையும் எனக்கு கொண்டு வா, அதுக்கு ஒரு பார்த்துக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு கொண்டு கொடுத்துச்சு. இந்த ஒரு தீர்க்கதரிசி கேட்குறானே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு கொண்டு கொடுத்த உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறார், பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன் வீட்டில் பானையில் என்ன குறையாது, அந்த மாவு குறையாது, எண்ணெயும் என்ன செய்யாது, குறையாதுன்ட்டா. அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? கொடுக்க பழகணும். கர்த்தருக்கும் மற்ற ஏழை எளியவர்களுக்கும் என்ன செய்யணும்? கொடுக்க கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. எப்போவுமே கிஃப்ட் நம்ம செய்யத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகத்தான் அவரும் நமக்கு தந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம கொடுக்காம வச்சோம்னா நமக்கு தேவைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தந்துட்டே இருப்பார். நீ கொடுக்கலன்னா உங்கள் தேவை என்ன செய்யாது, சந்திக்கப்படாமலே இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் தேவையோட கொஞ்சம் கம்மியாக்கி தந்துட்டே இருப்பார். ஆமேன், போயிட்டே இரு. ஆமேன். ஆனால் என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறியோ தேவைக்கு மிச்சம் எடுப்பாய். அல்லேலூயா. ஆமேன். நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலலாம் ரொம்ப இந்த பாம்பேயில் வேலை இல்லாமல் அப்படி இப்படி அழிஞ்சு நிறைய நாள் பட்டினி, ஒரு பாவு பாய்ச்சி கூட வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் 2 ரூபா இருக்காதான்னு அப்படியே தேடி தேடி பார்ப்பேன் எங்கேயாவது. வழியே கிடையாது. ஆனால் ஒரு நாள் இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே ஒரு பார்க்கில் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ என்கிட்ட இருந்தது 5 ரூபா. அது தேவ சமத்துவம், இதுதான் என்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். காரணம் ஒன்றும் இல்லை, கொடு அப்பொழுது கொடுக்க. அப்போ பண்டக சாலையில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என் ஆலயத்தில் உன் தசமபாகமெல்லாம், இது பழைய ஏற்பாட்டில் சொல்ற தசமபாகத்தெல்லாம் நீ என்ன செய்ய, பழைய ஏற்பாட்டுக்காரன் நியாயப்பிரமாணம் கொடுக்க மாட்டான். அதனால அவன்கிட்ட கட்டாயமாக வாங்குறதுக்காக தசமபாகத்தை வச்சார். அல்லேலூயா. ஆமீன். புதிய ஏற்பாட்டில் அதனால தசம் வாங்கல, அதனால பிரச்சனைகளை நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்குவேன், மீதி வந்தால் கொடுப்பேன்னா அதை போல முட்டாள் ஒருதன் கிடையாது. ஆமீன். மீதி வந்தாத்தனா கொடுப்பேன் நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு மீதியே வராது, அவனுக்கு மீதியே வராது. நான் சொல்றேன், வேத வசனம் சொல்ல மீதியே என்ன செய்யாது, ஆனா கொடுக்க ஆரம்பிச்சா மீதி எடுப்பான். ஆமேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று பார், சோதித்து பார். அந்த ஒரே இடத்துல தான் சோதிக்க சொல்றார். அல்லேலூயா. ஆமேன். அப்படிதானே? ஆமேன். கொடுக்கணும். இந்த கொர்நேலியு அப்படி தான தர்மங்களை கொடுத்த மனுஷன், அது பரலோகத்தை போய் எட்டிட்டு. அல்லேலூயா. பரலோகத்தை போய் எட்டிச்சு. அதனால இந்த கஞ்சத்தனமா கால்குலேட் பண்ணி அப்படிலாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. ஃப்ரீயா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா கொடுத்து பழகி அப்படி இருக்கணும். அங்கங்கே சேர்த்து வச்சுட்டு, கடைசியில் சேர்த்து வச்சுட்டு அங்கே கொஞ்சம் வாங்கி போட்டுருக்கோம், இங்கே கொஞ்சம் இருக்கு. ஆமேன். இவ்வளோ வட்டி வரும், பேங்கில் இவ்வளோ டெபாசிட் இருக்கு, அந்த பேங்க் மேனேஜர் அதை சாப்பிட்டுட்டு இருப்பான்.
அல்லேலூயா. நல்லதுக்கு இது நல்லது தான், மிச்சம் எடுக்கிறது தேவையை தர்றது. சரி போட்டு, இவன் யாரு? தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு ஜெனராசிட்டி, ஒரு ஜெனராஸ்லி, அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் உள்ளவன். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட இருக்கிறது ஒரே மகன் தான். ஆனா ஆபிரகாம்கிட்டையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை எனக்கு, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இந்த ஆண்டவருக்கு சாராளுக்கு கூட்ட அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. ஆமென். என்ன சொல்லியிருப்பா? முட்டாள், இது கர்த்தர் தான் சொன்னாரா, உமக்கு எப்படி தெரியும்? அதே கர்த்தர் என்கிட்டையும் பேசட்டு, அப்புறம் நான் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பா. அல்லேலூயா. ஆமென். அவன் அடிக்கடி தேவ சத்தத்தை கேட்டதுனால எது கர்த்தருடைய சத்தம்னு நல்லா தெரியும். ஆமென். அவன் உடனே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, போய் பலியிட்டான். எப்படி பலியிட்டான் தெரியுங்களா? ரோமர் 4:17 வேதம் சொல்லுகிறது, என் தேவன் மரித்தோரை எழுப்புகிறவர். அல்லேலூயா. என் தேவன் யாரு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தி எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதபடி இருக்கிறது போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்குன்பாய் நாம் எல்லாருக்கும் அப்படியான. ஆமென், அல்லேலூயா. நான் என்கிட்ட ஒன்று தான் இருக்கு, அதனால கொடுக்க மாட்டேன். என்ன தான் இருக்கு, அப்படிலாம் இருக்கவே கூடாது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுப்பாராம்? கொடுக்கும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிறது போல கொடுப்பார். அப்படின்னா அளக்காமல் கொடுப்பார். நீங்க முன்னாடியெல்லாம் அந்த வயலை அறுத்துட்டு இந்த மாடு வச்சு போர் அடிச்சுட்டு அந்த மரக்கால் 3 கால் வச்ச மரக்கால் பார்த்திருக்கீங்களா? ஆமென். அதுல அளப்பாங்க. 2 வகையான அளப்பு. ஒன்று, அவன் சேலரி எடுக்கும்போது அளப்பான் பாருங்க, அப்படியே குமிச்சு அந்த காலை வச்சு டிட்டுன்னு ஆட்டுவான். அவன் குள்ள அரிசி என்ன செய்யும்? போகும். திரும்பியும் கொஞ்சம் அமுக்கி மேலே வச்சு அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே கொண்டு தட்டுவான். அதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அதனால தயவு செய்து ரகசியம் ஒன்று தான், ஒன்று இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுத்துரு. கேட்டா என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைச்சா, நம்ம சாவ மட்டும் நினைச்சா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் தெரியுங்களா? ஆமென். பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆனா நினைக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. தான தர்மங்களை செய்கிறவன் 30ஆம் வசனத்துல 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, ஆமென், அதற்கு கொரிந்தியர் 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். போதும். ஆமென், அல்லேலூயா. அவன் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். கொரிந்தியர் எப்படிப்பட்டவன்? எத்தனை பேர் உபவாசி ஜெபிக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க? சரி, கைகளை போடுங்க. வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன். 1 காலையில 1 தாங்க, இது 2 3 காலையில் 1 தூக்கிச்சு, இப்போ 3 தூக்கியிருக்கு. அல்லேலூயா. நம்ம சபையில் 4 ஆத்துமா வாரத்தில் 2 நாள் உபவாசிக்குது. கரங்களை அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் பரிசேயன்ட்ட நீதியை கேட்கும்போது அவன் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறான்னா, ஆண்டவர் சொன்ன அவன் நீதியை காட்டில் உங்கள் நீதி. அப்போ சரி, 1 நாள் உபவாசிக்கிறேன் வாரத்தில். யாரெல்லாம்? ஆமென், அல்லேலூயா. வாரத்தில் மினிமம் 2 நாளாவது என்ன, 2 வேளை, 2 நாள் முழுசு சொல்லலை, 2 வேளை 2 நேரம் உள்ள சாப்பாடை என்ன செய்யலாம்? கட் பண்ணிட்டு அந்த 2 நேரம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? 30 ரியல் ஆகும். ஓகே, அந்த 30 ரியலை தனியாக என்ன செய்யணும்? வச்சிரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஒன்று 1 நாள் சபைக்காக தேவ ஜனங்களுக்காக நீ உபவாசிக்கணும். இன்னொரு நாள் உன்னுடைய ஆத்மாவுக்காக என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவில் பாவங்கள் ஒட்டிடக்கூடாது, நம்ம அறியாமலே பாவத்துக்குள்ள சிக்கிடக்கூடாது. அதற்காக 1 நாள் நம்முடைய ஆத்மாவுக்காக என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். அல்லேலூயா.
ஆமென். அப்பந்தான் நம்ம நல்ல, ஏன்னா பவுலே சொல்ற, மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவென்று போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேனுங்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒடுக்க முடியும்? ஃபாஸ்டிங். அல்லேலூயா. ஆமென். அதில் அப்போ பாருங்க, இந்த கொர்நேலியு ஃபாஸ்டிங் இருந்து செபிக்கிற ஒரு மனுஷன். அவனுக்கு இந்த திட்டம் ரகசியம் எல்லாம் தெரியும். அவன் யூத முறையில் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து அந்த இதுக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவரை தேடிட்டு அவனுக்கு இயேசுவை பற்றியோ யாரை பற்றியோ ஒன்றும் தெரியாது. ஆமென். ரட்சிப்புனா என்ன, யாது என்ன, ஞானஸ்தானம் என்ன, ஒன்றுமே. ஆனால் தேவனை தேடுகிறான் மனுஷன், நல்லதை செய்கிறான். ஆனால் தேவன் ஒரு உண்டு என்று டிவோஷனல், அவன் தேவ பக்திக்குரியவனாக இருக்கிறான். ஆமென். 3 அவன் செபிக்கிறான். 22ஆம் வசனத்துல அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனும் நல்லவன் என்ற சாட்சி உடையவனாயிருந்தான். குட் ரெப்புடேஷன், நல்ல மனுஷன். கொர்நேலியு யாரு? நல்ல மனுஷன். அவன் எல்லாராலும் சாட்சி பட்டப்பட, சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், சிடுமூஞ்சி மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டான், எல்லாரையும் நம்ம விசாரிப்பான். நல்லா இருக்கீங்களா? அவன் ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருப்பான். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவன் நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவனாய். 22 வாசிக்கிறோம், அவனுக்குள்ளே என்னது, தேவன் அந்த நாளிலே தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றான். அப்படின்னா he had a intervention. தேவனோடு உள்ள ஒரு உறவுக்குள்ளே உள்ள வந்தான். அல்லேலூயா. தேவனால் இடைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்தான். அல்லேலூயா. தேவன் பேசுகிற ஒரு இடத்துல வந்திருக்கிறான். ஆமென். எதிர புரியுது? நல்ல ரெப்புடேஷன், நல்ல ஜனங்களும் அவன் நல்லவன் சொல்லத்தக்கதான வாழ்க்கை. யார்கிட்டையும் பகை கிடையாது, யாரையும் வெறுப்பு கிடையாது. இவனை போய் எனக்கு பிடிக்காது, அவனை பிடிக்காது, அவளை பிடிக்காது, அவட்ட நான் பேச மாட்டேன், அவன் முகத்தை கண்டாலே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி வருதுன்னு எனக்கு கிடையாது, எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. இதுதான் யாரு? கொர்நேலியு. நம்ம அப்படி இருக்கிறோமாங்க? சில பேரை கண்டா நமக்கு என்ன செய்யாது, தூரத்தில் வரும்போது பார்த்தா அவ வாரா, அப்படி இடத்த காலி போட்டு அப்படியே நைஸா அப்படி போற. ஆமென். அந்த இதெல்லாம் கிடையாது. யாருக்கு? கொர்நேலியுக்கு. ஆமென். இன்னும் 3வதுல போயிட்டே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மறுநாளிலே கொர்நேலியு உறவு முறையாரையும் விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வர செய்து அவளுக்காய் காத்திருந்தான். அல்லேலூயா. என்ன எல்லாரையும் கூப்பிட்றான். சரி, மெசேஜ் அனுப்பியாச்சு, பேதருக்கு மெசேஜ் அனுப்பியாச்சு. இப்போ வீட்டில் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் உள்ள கொண்டு லவ். ஆமென். அன்பு, சிநேகிதம். அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. கரிசனை இருந்துச்சு, ஒரு கைண்ட்னஸ் இருந்துச்சு, விசாரிப்பு இருந்துச்சு, எல்லாரையும் சேர்த்து கொள்ளணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்பினவன். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேவ சித்த உள்ள ஒரு மனுஷன். ஆமென். நான் மட்டும் அப்படி இல்லாம நண்பர்களெல்லாம் வீட்டுல சேர்த்தா, எல்லா உறவினர்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்தா, வாங்க முக்கியமான நாள், நம்ம வந்து அந்த தேவ மனுஷனுக்கு காத்திருப்போம். அல்லேலூயா. தேவ தூதனே இறங்கி அவர் செய்தி அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாமே. அல்லேலூயா. காவல்காரன் கூட்டத்தில் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோமா? நம்ம ஆட்களை மட்டும் கூப்பிடுறோம். வெளியே சுற்றி இருக்கிற ஹிந்திக்காரன், எல்லாம் அமெரிக்காக்காரன், அப்படி இப்படிலாம் இருப்பான், அவனெல்லாம் உள்ள கூப்பிடுங்க. ஆமென். அல்லேலூயா. விருந்து வைங்க, கொடுங்க, விசாரிங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை நாள் தான் அதே 4 குடும்பத்தோடு இருந்து ஒரு பார்த்துட்டு இருக்க? ஒரு வருஷத்தில் ஒரு குடும்பத்தையாவது ரட்சிப்புகளை என்ன செய்யணும்? ப்ரேயர் செல். அதுதான் காவல்காரன் கூடுகை கொண்டு வர முயற்சி எடுக்கணும். ஆமென். அவன் எப்படியாவது ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்திடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆசீர்வாதத்தை தேவன்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது தருவார். அல்லேலூயா. தரமாட்டேன்னு சொல்லுவாரா? தருவார், கட்டாயம் தருவார். நம்ம கேட்கல, அதனால தரல. அல்லேலூயா. கேட்கணும். அப்புறம் 25ஆம் வசனத்துல பேதுரு உள்ள வரார் பாருங்க. அவன் பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இவன் 1000க்கு அதிபதி. இவன் யாரு? இவனை ரோட்ல கண்டா எல்லாரும் என்ன செய்யணும்? டான் டீன்னு சொல்லிட்டு
போடணும். ஆனால் இவனுக்கு ஒரு ஈகோ இல்லை, ஒரு ப்ரைடு ஸ்பிரிட். எல்லாரும் என்னை கனம், நான் ஆயம் சம்படி, நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்னு ஒரு ஹானரோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அவன்கிட்ட இல்லவே. அப்படி இருந்தால் அவன் பாதத்தில் நினைச்சிருக்க மாட்டான், விழுந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஈகோ இருக்குது தெரியுதுங்களா? ஆமென். இருக்கா இல்லையா? ஈகோன்னா என்ன? ஈகோ தான். அல்லேலூயா. நான் கேரளா, நான் கன்னியாகுமரி, நான் வெள்ளூர், மதுரைக்காரன். ஆமென். திருநெல்வேலி வாழை வெட்டரவா எடுத்தேன்னா கீழே வைக்க மாட்டேன். நான் இந்தியன், ஸ்ரீலங்கா, நேபாளி, இப்படிலாம் ஈகோ. ஆமென். நாம வந்து பிழைப்புக்கு வந்ததோ ஒரு இடத்துல. எங்க வந்திருக்கிறோம்? கத்தாருக்கு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா நம்ம பிதாக்கள்லாம் ஸ்ரீலங்காவில் போய் சம்பாதிச்சாங்க. அல்லேலூயா. அவங்க அன்னைக்கு நல்லா இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நான் இவன் நம்மளே அறியாமலே நமக்குள்ளே ஒரு ப்ரெஜடிஸ் சொல்லுவாங்க, அதாவது தாழ்வு மனப்பான்மை, அதாவது எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், மற்றவர்கள் என்னையே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க என்ற தப்பான எண்ணம் கொள்ளுவது நமக்குள்ளேயே இருக்கிறது. மற்றவங்க என்னை தாழ்வா நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கனம் கொடுக்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை, அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளேயே டெவலப் ஆகியிருக்கிறது. தப்பான எண்ணம், அதை நம்ம முதல்ல அதை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. எல்லாரும் உன்னை கனம் பண்றாங்க, எல்லாரும் உன்னை நேசிக்கிறாங்க, நீ எல்லாரும் வேணும் தான். அல்லேலூயா. பரலோகத்தில் அங்கே வேற ஒரு கொடியை வச்சு நீ இந்தியக்காரன் அங்கே தண்ணி இந்த சைடில் இரு, வடக்கு இரு, தெற்கு இருன்னு சொல்ல போறது. நாம் எல்லாரும் சகோதரர்கள், நாம் எல்லாரும் சகோதர சகோதரர்கள். அல்லேலூயா. இதுல வேற்றுமைக்கு ஒற்றுமைக்கு இடத்தை உண்டாக்க கூடாது. பாருங்க, அவ்வளவு மேலான பதவியில் உள்ளவன், அதுவும் ரோம கவர்மெண்ட்ல ஒரு ரெஜிமெண்ட், ரோமன் ரெஜிமெண்ட்ல உள்ள பயங்கரமான மேன், அவனே அவனுடைய பாதத்தில் விழனா எவ்வளவு தாழ்மை இருந்திருக்கணும். ஆமென். இதுதான் அவன்கிட்ட இருந்த நல்ல குணம். ஆமென். பேதுரு வீட்டுக்கு வந்துட்டார். ஆமென். அல்லேலூயா. வந்து பேச தொடங்குகிறார். என்ன பேசுகிறார்? என்ன பேச தொடங்குகிறார்? அல்லேலூயா. 33வது வசனத்தில் வாசிங்க. என்ன சீக்கிரமாய் வேகமாய் முடிக்க போறோம். அந்தபடியே உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவ சமூகத்தில் நாங்க என்ன செய்கிறோம்? 34. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றான். கரங்களை அல்ல சொல்லாம முத வார்த்தை அவன் சொன்னது தேவன், நோ பார்சியாலிட்டி இன் காட். அல்லேலூயா. தேவன் அவனை ஆசீர்வச்சு இவனை விட்டுறணும் அப்படின்னு பார்சியாலிட்டி அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாரும் அவருக்கு முன்ன சமந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு பட்சபாவம் உள்ள தேவன் அல்ல. எல்லாம் ஒருதனை ஆசீர்வச்சு ஒருதனை தாழ்த்துகிற தேவன் அவர்கிட்ட வந்த எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் எப்படி எப்படி இருக்கணும் அதுக்கு ஏற்றபடி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் பட்சபாவம் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்கிறார் 36வது வசனத்தில், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசுவை கொண்டு. எல்லாரும் சொல்ல, எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு. எல்லாரும் வாயத்திறந்து எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு. அல்லேலூயா. முதலாவது தேவன் பட்சபாவம் பண்ணுகிறவர் அல்ல. அதை மனசுல வச்சிட. ஒருதனை அபிஷேகத்தை இன்னொருதனை விட்டுறதுக்கு அவர் அப்படி அல்ல. எல்லாரையும் அபிஷேகம் வரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, எல்லாருக்கும் அவர் கர்த்தர். எல்லா மனுஷனுக்கு அவர் கர்த்தர். அல்லேலூயா. மூணாவது சொல்ல 38வது வசனத்திலே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசு பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்குற நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா.
அவர் வந்து பூமியில மனுஷனாய் வந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவாவின் பலத்தினாலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. நாலாவது அவன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்துல 39:40 ஆமென். 39:40 யூதருடைய தேசத்தில் எருசலேமிலும் அவர் செய்தவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அல்லேலூயா. அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆமென் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் 40வது வசனத்திலே 3ஆம் நாள் தேவன் அவரை பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். கரங்களை எல்லாம் சொல்லாம பிரத்யட்சமாக என்றா நேச்சுரலா அவரை போல அவரே எங்கள் முன்னால வந்து நின்றார். அல்லேலூயா. லூக்கா 24 ஆமென். இயேசு வந்து பூட்டி அறைக்குள்ள நிற்கிறார். இவங்களுக்கெல்லாம் நடுக்கம், ஒரு ஆவியை பார்க்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களால நம்ப முடியல. இவங்க கண்ணு முன்னால்தான் 3 நாளுக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கப்பட்டு பார்க்கத்துக்கு ரூபமில்லாதவராய் சரீரம் உருக்குலைந்து அப்படிப்பட்ட ஒரு கொடிய மரணத்தை அடைந்த ஒரு மனிதன் 3ஆம் நாளிலே ஒரு பெர்ஃபெக்டா ஒரு வந்து நிக்கணும்னா அது நம்பக்கூடிய காரியம் சாத்திய இல்லை. ஏதோ ஒரு ஆவி இருக்குமோ என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றா, நான் ஒரு ஆவி இல்லை, நீங்க என் மேல கை போட்டு பாருங்க, அந்த ஆவிக்கு சரீரம் இருக்குமா இருக்காதேன்னு சொல்லி இன்னும் நம்ப பண்ணுவதற்காக அவர் புசிக்கிறதுக்கு ஏதாயினும் உண்டான்னு கேட்கும் போது அல்லேலூயா அவர்கள் தேனையும் பொருத்த மீனையும் சுட்ட மீனையும் கொடுக்கும் போது அவைகளை அவர் வாங்கி புசித்தார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா ஆமென். பிரதிட்சமா எங்களுக்கு வெளிப்பட்டார். இப்ப அவள் சொல்கிறார் 500க்கு மேற்பட்ட தம்முடைய சீசர்களுக்கு தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு வெளிப்பட்டார் என்று அவன் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றான். அல்லேலூயா. ஆமென். காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகளுக்கும் எங்களுக்குமே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அல்லேலூயா. 42 சொல்கிறார், அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் பிதா இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவில் என்ன கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். என்ன சுவிசேஷகம், கர்த்தராய் இயேசு எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் உலகத்துல கடந்து வந்து எல்லா மனுஷனுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் சொல்லுங்க என்று நீங்கள் சாட்சிகள் என்று சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதற்கு நாங்கள் சாட்சி என்று பேதுரு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதற்கு நாங்கள் சாட்சிகள். 43ஆம் வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளாம் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றான். அல்லேலூயா. இப்ப பாவ மன்னிப்பை குறித்து பேசுறார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம். என்னுடைய பாவத்துக்காய் மரித்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று பாவ மன்னிப்பை கொடுத்து சொல்லும் போது அடுத்த வசனத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேச வேண்டியது வந்தாச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். கரங்களொத்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வீட்டில் இருந்தவங்க 3 நாளா ஒரு ஆயத்தத்தோட 3 நாள் சமைச்சு அங்கேயே குடியிருந்து பேதுரு வரப்போகிறார், பேச போகிறார், கர்த்தருடைய தூதன் வந்திருக்கிறார், வந்து சொல்லியிருக்கிறார். எல்லா இருதயம் ஓப்பன், எல்லா இருதயம் என்னது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா தயாரா இருக்கிறாங்க, ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பேதுரு பேச 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 அந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் உள்ள போயிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க ஆவி அனல் உண்டு என்ன செய்தது, எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். வார்த்தைகள் அவங்கள
அனல் உரைத்து கொண்டே இருந்தது. ஆமென். அப்படி வார்த்தைகள் எழும்ப எழும்ப கேட்ட அத்தனை பேரும் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் அந்த வார்த்தைகளை விசுவாசித்த அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமே. இறங்கினா என்ன நடந்துச்சு? அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், ஆமென், they magnify God, ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் வார்த்தைகளை அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. தேவனை புகழ்கிறதையும், தேவனை புகழ்கிற எதுல புகழ்றாங்க? அந்நிய பாஷைகளில் தேவன் என்ன செய்யறாங்க? புகழ்கிறதையும். ஆமென், ஹல்லேலூயா. விருத்த சேனம் உள்ளவர்கள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதி மேலும் ஒளிந்தெடுக்கப்படுதல்கள் கேட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்று இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அவள் எல்லாருக்கும் ஞானஸ்நானத்தை கட்டளையிட்டான். அல்லேலூயா. வசனத்தை கேட்ட எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த ஆவியானவர் இன்னைக்கும் நம்ம மேல இறங்குவார். ஆமென். யாருக்கோ ஒரு பட்சபாவம் உள்ள தேவன் அல்ல. யாருக்கோ ஒரு ஆளுக்கு இறங்கி மற்றவங்களை விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு உங்க எல்லாரும் மேலும் தாகம் உள்ளமே. அந்த இருதயம் எல்லாம் தாகத்தோடு இருந்தது. அந்த தேவனுடைய வார்த்தை கேட்க இருதயங்கள் திறக்கப்பட்டு இருந்தது. அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தங்கள் இருதயங்களை எல்லாம் கர்த்தருக்கு அர்ப்பணித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே சடுதியாய் இறங்கினார். பரிசுத்த ஆவியை குறித்து சத்தியத்தை கேட்கல. பரிசுத்த ஆவியை பெறுங்கள் என்று பேதுரு சொல்லல. ஆமென். ஆனா ஒன்னு சொன்னார், இந்த நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்ற வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. அதே ஆவியானவர் தங்களுக்கும் வேண்டும் என்ற ஒரு தாகத்தை அவர்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே இருந்தார்கள். வசனத்தை கேட்க 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 ஒரு பயங்கரமான ஒரு அர்ப்பணத்தை அவர்கள் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சடிதியாய் அவர்கள் மேலே வந்து இறங்கினார். அல்லேலூயா. அதே ஆவியானவர் உங்க மேலே யாவர் மேலும் இறங்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பட்சபாவம் உள்ள தேவன் அல்ல. ஒருவேளை நீ கேட்டு இருக்கலாம், கேட்டு பார்த்திருக்கலாம், ஜெபித்து பார்த்திருக்கலாம். அவர் இருக்க மாட்டாது இருக்கலாம். ஆனா அல்லேலூயா, அதுக்காக அவர் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதற்காக இனி எனக்கு அது இல்லை, அந்த வரம் இல்லை என்று வரக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷித்த வரம் உடையவளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு சிலர் ஜெபிக்கிற வரமுடையவர்களாக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நதியை போல கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற ஜெப ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக இருப்பாங்க. சில பேர் கொடுக்கிற வரங்களை பெற்றிருப்பாங்க. பல வரங்களை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த காலவெளியில அப்படிப்பட்ட வரங்களை தேவன் தர விரும்புகிறார். எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, இந்த ஆவியானவர் எனக்கும் வேண்டுங்கப்பா, நானும் அந்த நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இந்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெற்று கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லாரும் வாய்கள் திறந்து செபிங்க. அவர் பட்சதாபம் உள்ள தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். ஆமேன். அவர் எல்லா வல்லமை உள்ள தேவன். அவர் அபிஷேகிக்கிற நல்ல தேவன். ஆமேன். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அதே தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கும் உடைய ஆவியை தாருங்கப்பா, நானும் பல வரங்களோடு கூட கர்த்தருடைய சபைக்கு புரோஜனமாய் என்னை மாற்றுங்க. ஓ, தேவ ராஜ்யத்துக்கு புரோஜனமாய் மாற்றுங்க. கர்த்தருடைய சபை என்பது தேவ ராஜ்யம். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதாவது ஒரு வகையிலே நான் பயனுள்ளவனாய் மாற, தேவனுடைய திட்டத்தை நான் செய்வதற்கு ஏதாவது ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற என்னை நிரப்புங்க என்று சொல்லி, அல்லேலூயா, எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்ப. நன்றியப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் யார் அமைதியா இல்லாதபடி எல்லாரும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நான் நன்றி சொல்லுகிறவப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும்படியாய், ஒரு தேவ அக்கினியானவர் நமக்குள்ளே இறங்கும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஆமென். எல்லாரும் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்திலே எனக்கும் நிரப்ப துதிங்க. துதிக்கும் போது அந்த ஆவியானவர்களை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. துதிக்கும் போது அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். நாவுகள் பிரியும். ஆமென். நாவுகள் பிரியும். கர்த்தருடைய ஆவியானவர் உன் நாவை தொழுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் உங்க மேல இறங்குவாராக. பரிசுத்த ஆவியாகிய தேவன் சபையை நிரப்புவாராக. ஓ ராபா கரவலவா. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராக்க மன சதுன மன வரவலவா ரக்கு ரீபாக்க நமந்துரவலோ. எல்லாரும் ஆண்டவரே, ஓ சத்துரு எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாகும்படியாய், ஓ சேனைகளாய் ஒரு உருவாக்கப்பட, ஒரு சேனையாய் புறப்பட என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலவெளியில் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் அளவில்லாமல் யாவர் மேல் ஊற்றப்படுவாராக. கரங்களை தட்டி எல்லாரும் அண்ணாந்து தேவனை பார்த்து ஓ ரிகனமம சந்தனகலவரா ருக்கா ராக்கத்து ரிம நகதுரவோ ரிக்கத்தே நிம சந்த ரகத்தேன வலவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சபா பபா சபா லப துர லக துர மம நப சர. எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறாதவர்கள் சோத்திரம் சோத்திரம் பிதாவே சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுங்க. உங்க தேவன் தொடுவார், அபிஷேகிப்பார். புது அபிஷேகம், புது வல்லமை, புது பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் ஐயா. வகமன மரவலா வகமன மலவரா வகமன மலவசாக்கனவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மிலோ ஆவியை ஊற்றுவே நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே நன்றி. மூப்பர் வாலிபர் யாவரு தீர்க்கதரிசன சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரு தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தைக்கோஸ்தே நாளை போலே முழக்கத்தோடு பெந்தெக்கோஸ்தே நாளை போல இயேசுவின் நாமத்திலே பிரதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்கள் நாளை நிரப்பும் சொல்லுவோம். வல்லமையாக இறங்கி வரங்கள் நாளை நிரப்பும். பொழிந்திடும் கரங்களை தட்டி சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே உன்னத பலன் யாவர் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலன் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு நபர்கள் மேலும்
ஒவ்வொரு சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை யாவரையும் தொடுவீராக, தொடுவீராக. அக்கினி அபிஷேகத்தாலே நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இயேசுவின் நாமத்திலே உருளா கரசரணவர ருஹக்க நமன சபலக ரகதுனி மரகவ சாக்கரன். ஹalleluya, ஹalleluya. உசபா பாபா நவ சர ரகமன சந்துரி கேரே நிதேனேலரிவா ரகமன சவ சவந்தரா ரகலேதரவ லோகரானா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். பல பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்மை போல அதே அனுபவத்தோடு, பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு ஆவியான பெற்ற அவர்களுக்கு தண்ணீரை எவன் விலக்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு பிறந்தது புதிய ஏற்பாட்டின் ஆமென் புறஜாதிகளுடைய சபை. ஹalleluya, ஆமென். அதே ஆவியானவர் அனுபவத்தில் பட்சதாபம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரையும் அதே ஆவியால் நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். தாகமுள்ள யாவரும் தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதியாய் அவர் உள்ளே வருகிறவர். உள்ளும் புறம்புமான ஒரு ஞானஸ்தானம். ஆமென். கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, தடை பண்ணாதிருங்க. ஆமென். வரங்களை நாடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே அனுபவத்தை மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் தந்து சபையை பலப்படுத்தி உருவாக்கி ஆண்டவரே இன்னும் ஆயிரம் ஆயிரமாய் நாங்கள் பெருக, இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் பல ஆயிரமாய் பெருகுவீர்கள் என்று முதல் வாக்கு தத்தத்தை சபை கொடுத்தேர். அதே வார்த்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதே வார்த்தையின்படி பல ஆயிரமாய் பெருக பண்ணுங்க. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சிறு குழந்தைகள் முதல் யாவரையும் உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. வருங்காலங்களிலே ஊழியக்காரிகளாய் தேவனுக்கென்று பலத்த காரியங்களை செய்ய உருவாக்கி எழுப்புங்க. தரிசனங்கள் சொப்பனங்களை காண செய்யுங்க. மகத்துவங்களை நாமத்தை கொண்டு செய்ய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆவியானவர் சகல ஆவிக்குரிய காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியாலே, ஆழங்களை அறிந்திருக்கிறபடியாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஞான இருதயங்களை கொடுத்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவைகளை சந்தியும். ஆமென். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்திலேயே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.